60,000 புத்தகங்களுக்கு மேல் படித்த, இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுவார், ஆட்சி அதிகாரம் என்பது மிக மிக வலிமையானது என்று. அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு இந்த திராவிட திருவாளர்கள் நமக்கு செய்த ஒரு நன்மை கேட்டால், திமுகவின் ஆட்சியிலே மிகப்பெரிய வளர்ச்சி, அதற்கு இந்த 5 ஆண்டுகளை சாட்சி என்று மார்தட்டிக் கொள்வார்கள். எது ஐயா வளர்ச்சி? எது வளர்ச்சி? எங்களது நிலத்தையும் வளத்தையும் கனிம வளங்களையும் சுரண்டி தின்று கொளுத்துவிட்டு மதுபான தொழிற்சாலைகளையும் ஆலைகளையும் இந்த திராவிட திருவாளர்களை நடத்தி என் மக்களையும் இளைய தலைமுறை பிள்ளைகளையும் குடிக்கு, போதைக்கு, மது பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கி, திரை கவர்ச்சிக்கு அடிமையாக்கி, எங்களது நில வளங்கள், உரிமைகள் அனைத்தையும் பறித்து கொண்டு நீங்கள் கட்டமைப்பதற்கு பெயர் வளர்ச்சியா? எது ஐயா வளர்ச்சி? வளர்ச்சி உங்களுக்கு வளர்ச்சி, உங்களது குடும்பத்தாருக்கு வளர்ச்சி, உங்களது அமைச்சர் பெருமக்களுக்கு வளர்ச்சி. எம்மக்களுக்கு எது ஐயா வளர்ச்சி? எங்க ஐயா இருக்குது வளர்ச்சி? எங்களது பாட்டன் நாமக்கல் கவிஞர் ஒன்றை குறிப்பிடுவார், தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு ஒரு பாடலை பாடியிருப்பாரு. அதுல இறுதியில ஒரு வரியை சொல்லி முடிச்சிருப்பாரு பாருங்க. என்னன்னா, மானம் இருக்குல்ல ஐயா, மானம் பெரிதென உயிர் விடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான். ஐயா, தானம் வாங்கிட கூசிடுவான், தருவதை மேல் என பேசிடுவான். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தை, தமிழ் இனத்தை இன்றைக்கு 5க்கும் 10க்கும் 1000க்கும் 2000க்கும் நீங்க கொடுக்கிற வேட்டிக்கும் சேலைக்கும் ஒரு துண்டு கரும்புக்கும் கையேந்த வச்சதுக்கு பேர் வளர்ச்சி ஐயா? எது ஐயா வளர்ச்சி? இந்த ஆர்கே நகர் தொகுதியில, இந்த ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில நான் இந்த மக்களை நோக்கி கேட்க நினைப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் அருமை சொந்தங்களே, உங்களது மனசான்றை தொட்டு சொல்லுங்கள். ஒரு சொல் பிறக்கிறது என்றால் அந்த சொல் ஒரு செயலின் வடிவத்தை பொறுத்துதான் அந்த சொல் பிறக்கும். தமிழிலே மதி நுட்பம் என்ற சொல் பிறந்ததும் அப்படித்தான். மதி என்றால் அறிவு, நுட்பம் என்றால் ஆழமான கூர்மையான என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அந்த அறிவை கொண்டு ஆழமாக சிந்தித்து நீங்கள் சொல்லுங்கள். இங்கே ஒரு சுத்தமான இருப்பிடம் இருக்கா? ஒரு கழிப்பிடம், சுகாதாரமான கழிப்பிடம் இருக்கா? தூய குடிநீர் இருக்குதா? தரமான மருத்துவம் இருக்குதா? சமூக நீதி இருக்குதா? இங்கே நேர்மையான அரசியல் இருக்கா? நேர்மையான அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் இங்கே இருக்கிறார்களா? ஒருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்றைக்கு ஏன் இவர்களுக்கு, நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் என்றால் ஏன் இவர்களுக்கு இவ்வளவு பயம்? ஏன்? என் அருமை சொந்தங்களே, இதுநாள் வரை இவர்கள் எதை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு இந்த ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருக்கிறார்களோ அந்த சாதியையும் மதத்தையும் இன்னைக்கு அடியோட வேரோட அழிச்சு அதோட ஆணி வேறையே அறுக்க ஒருத்தம் வந்துட்டான் அப்படின்றதுனால தான் அவர்களுக்கு இவ்வளவு பயம். அந்த பயம் இருக்கணும், அந்த பயம் இருக்கணும். எது ஐயா வளர்ச்சி? எது வளர்ச்சி? இது வளர்ச்சியா? இவர்கள் நம்மளை படிக்க வைத்தார்களா? ஐயா, யார் ஐயா நீங்கள்லாம்? யார்? என்னையும் எழுத்தையும் சொல்லையும் அறிவையும் உலகிற்கே கடனாக கொடுத்த இனம் எம் இனம் ஐயா. எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு பேர் வளர்ச்சியா? அல்ல ஐயா, அல்ல. இன்றைக்கு எங்களது அண்ணன், எங்களது அண்ணியார் குறிப்பிட்டு போனார்கள். அண்ணன் அவர்கள் மேடையில் பேசும்போது அவருடைய குரல் வெளிவர மறுக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வழிகளையும் வேதனைகளையும் உள்வாங்கி கொண்டு இன்னைக்கு அவர் களத்தில் நிற்கிறார். மேடைகள்ல இன்னைக்கு இந்த தமிழ்நாடு எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும், நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இந்த நாட்டை எப்படி கட்டமைப்போம் என்று ஒவ்வொரு மேடையிலுமே படம் போட்டு காட்டுறார். அதுக்கு இந்த உலக நாடுகளை உதாரணமாக காட்டுகிறார். ஐயா, இன்றைக்கு ஒரு தமிழன் இந்த மண்ணை ஆண்டிருந்தான் என்றால் உலக நாடுகள் அனைத்தும் அவருடைய நாடுகளில் ஒரு நாட்டை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று எம் தமிழ் இனத்தை உதாரணம் காட்டியிருப்பார். நீங்கள் யாரையா எங்களை வளர செய்வதற்கு? எங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும்
எங்களுடைய உழைப்புக்கும் இந்த வளர்ச்சி என்பது இது வளர்ச்சி அல்ல, இது மிகப்பெரிய வீழ்ச்சி, மிகப்பெரிய வீழ்ச்சி. வளர்ச்சி என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நாட்டின் வளர்ச்சி எதை அடிப்படையாக வைத்து கட்டமைக்க வேண்டும்? அந்நாட்டின் உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒழுக்கம், டிசிப்ளின் இருக்கணும், ஒரு தகுந்த ஒரு தலைமை இருக்கணும், தலைமை பண்பு இருக்கணும், இரும்புகை ஆட்சி இருக்க வேண்டும், ஒரு நவீன தொழில்நுட்பம், தொழில் திறன், இவை அனைத்தும் இருக்க வேண்டும், சுறுசுறுப்பான தொழிலாளர்கள் இருக்க வேண்டும், தடையற்ற மின்சாரம் இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் ஒரு சிறந்த ஒரு ஆட்சி என்பது கட்டமைக்கப்பட வேண்டும். இங்க என்ன ஐயா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? உள்கட்டமைப்பு எப்படி ஐயா இருக்குது? எப்படி ஐயா உங்களால மட்டும் ஒவ்வொரு ஒரு வெள்ளத்தப்பவும் அன்றைக்கும் நீங்க வெள்ள நிவாரண நிதி தான் கொடுத்தீங்க. உங்களுடைய ஐயா கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்திலையும் அப்படிதான் வெள்ள நிவாரணம். ஐயா ஸ்டாலின் அவர்களும் அதைத்தான் குறிப்பிட்டார். பிறகு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அதைத்தான் குறிப்பிட்டார். அப்போ எதற்கு ஐயா இப்படி ஒரு சூழல்? அப்போ உங்களுக்கே தெரியுது அல்லவா எம் இனத்தை நீங்கள் எப்படி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது அல்லவா? எம் இன சொந்தங்களே, ஏன் நம் இனத்தை கொன்று குவித்தார்கள்? அதையும் கடந்து போனோம். நம் மொழியை அழித்தார்கள், அதையும் கடந்து போனோம். நம் மக்களை அடிமைப்படுத்தி இன்று வரை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அதையும் கடந்து போனோம். ஏன்? ஏனென்றால் நாம் அடிமைகள். ஏனென்றால் நாம் அடிமைகள். மாற வேண்டியது நாம் அல்லவா? இவர்கள் இவ்வளவு விடயத்தையும் செய்துவிட்டு இன்னைக்கு இவ்வளவு தைரியமா ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்களே ஐயா, எப்படி ஐயா? நாம் கொடுத்தது தானே. அப்ப மாற்றம் என்பது நம்மிலிருந்து அல்லவா பிறக்க வேண்டும்? குறிப்பிடுங்கள் ஐயா. சிந்திக்க வேண்டியது நாம் அல்லவா? போதும், இது நாள் வரை உறங்கி கிடந்ததெல்லாம் போதும், எழுங்க ஐயா. கன்ஃபியூசியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் பிலாசபர் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, ஏன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை இவ்வளவு முதன்மையாக முன்வைத்து தன்னுடைய அரசியலை இன்னைக்கு எடுத்துட்டு போறார் அப்படின்னு எல்லாருமே எள்ளி நகையாடுவாங்க சிலர். அதாவது அந்த அரசியல் புரிதல் இல்லாதவர்கள். அதாவது அந்த சைனீஸ் பிலாசபர் சொல்றாரு பாருங்க, எந்த ஒரு நாடு பிற நாட்டின் துணையின்றி தற்சார்பு பொருளாதாரத்தோடு வாழ்கிறதோ அந்த நாடே மிகச்சிறந்த வல்லமை பொருந்திய நாடு என்று குறிப்பிடுகிறார். அதைத்தான் இன்னைக்கு எங்களது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமை சொந்தங்களே, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அரியணை ஏறுகிறார் என்றால் அது அவர் அரியணை ஏறுகிறார் என்று பொருள் அல்ல. என் தமிழ் சொந்தங்களே, தமிழ் அண்மையா அரியணை ஏறுகிறார் என்று பொருள். அதை நினைவில் நிறுத்தி செயல்படுங்கள். நாங்கள் அவரை குறிப்பிடும் போது ஒன்றை சொல்லுவோம், தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை என்று. ஐயா, அது வெறும் வார்த்தை அல்ல, அது வெறும் வார்த்தை அல்ல. எங்களது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை அன்று நினைத்தார், எமது உயர்ந்த லட்சியத்தை, எனது கனவை நினைவாக்க முதல் அடியை நான் எடுத்து வைக்கிறேன், அதில் என் உயிரே போனாலும் பரவாயில்லை, எனக்கு பின்பு வருபவர் அடுத்த அடியை ஆழமாக அழுத்தி வைப்பார் என்று குறிப்பிட்டார். அந்த நம்பிக்கை எங்களது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அதனால்தான் குறிப்பிடுகிறோம், இன்னைக்கு இந்நாட்டு மக்களையும் நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அது ஒரு தமிழனால் மட்டுமே முடியும். ஒரு தலைவன் என்பவன் எப்படி ஐயா இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? இந்த நிலத்தை உணர்ந்து, இந்த மக்களை உணர்ந்து, இந்த மண் வாசனையை உணர்ந்து செயல்பட வேண்டாமா? அவன் அல்லவா சிறந்த தலைவன். இவர்கள் நமக்கு தலைவர்களா? அல்ல, இவர்கள் நம் இனத்தின் சாபக்கேடு, நம் இனத்தின் சாபக்கேடு. என் அருமை சொந்தங்களே, இவற்றை நாம் தான் உள்வாங்க வேண்டும். இன்றைக்கு இதோ இங்க இருக்கிறார்களே வெண்ணிலா தாயுமானவன் அவர்கள், இவர்கள் நீங்கள் நினைப்பது போல ஒரு சாதாரண நபர் அல்ல. நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் அவர் விரும்பி கேட்ட தொகுதி இது, விரும்பி கேட்ட தொகுதி. ஏனென்றால் அவர் இந்த மண்ணையும் இந்த நிலத்தையும் வளத்தையும் இந்த சுற்றுச்சூழலையும் அதில் வாழக்கூடிய மனிதர்களையும் பிற உயிர்களையும் மிக ஆழமாக நேசிக்கக்கூடிய நபர். அவர் விரும்பி கேட்ட தொகுதிதான் இது. உங்களை நம்பி அவர் இங்கே நிற்கிறார். என் அருமை சொந்தங்களே, இங்கே பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவருக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும். அவர்களை ஆட்சி அரியணையில் நீங்க அமர வைக்க வேண்டும்.
இந்த நில வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சி அரியணையில் அமர வேண்டும். அதனால் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு விவசாய சின்னத்தில் உங்களது வாக்குகளை செலுத்தி அண்ணன் சீமான் அவர்களின் கரங்களை வலு சேர்க்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.